ஹலோ ஆல் வெல்கம் டு கான்செப்ட் கிளாரிட்டி பை தமிழ். இப்போ யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸோட டெஸ்ட் சீரிஸ் நடந்துட்டு இருக்கும். எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டில் அதுக்கான என்ரோல் பண்ணியிருப்பீங்க. டெஸ்ட் சீரிஸ் வந்து அட்டன் பண்ணிட்டு இருப்பீங்க. பட் ஒரு டெஸ்ட் சீரிஸ்ன்னு சொல்லி எடுத்துட்டோம்னா ஒரு ஜானில் ஸ்டார்ட் ஆகி எக்ஸாம் வரைக்கும் இருக்கும். எக்ஸாமுக்கு முன்னாடி வீக் வரைக்கும் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஒரு டெஸ்ட் சீரிஸ்க்கு எவ்வளோ ஃபீஸ் ஆகும் அப்படின்னா மினிமம் ஒரு 6,000 ஆகும். மேக்ஸிமம் ஒரு 10,000 ஆகும். ஆஃப்லைனில் அட்டன் பண்ண முடியும். ஆன்லைனுக்கு ஒரு மேபி 5,000க்குள்ளார வரலாம். ஏன்னா அது கம்ப்ளீட்டாக ஆன்லைனில் அட்டன் பண்ணுறதுனால. பட் யூபிஎஸ்சியோட பிஒய்க்யூ பேஸ்டில் ஒரு கோச்சிங் கொடுக்குறாங்க. வீடியோஸ் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. வீக்லி வீக்லி வந்து அதுக்கான டெஸ்ட்டும் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இது எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயம் எத்தனை பேருக்கு தெரியும்னு சொல்லி தெரியல. அதை பற்றி சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ இதை பற்றி தெரிஞ்சவங்க உங்களுக்கு தெரியாத ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஆல் இண்டியா சிவில் சர்வீசஸ் கோச்சிங் சென்டர்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா? இவங்க தான் நான் முதல்வனுக்கும் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. லாஸ்ட் இயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. விஷன் 1000 மிஷன் 100 அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்ட் இயர் வந்து 1.0. இப்போ இந்த இயர்ல வந்து சேம் அதே தான், அதே மிஷன்ல 2.0ன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க கொடுக்குற கிளாஸஸ் எல்லாமே வந்து பிஒய்க்யூ தீமாக தான் இருக்கும். இந்த கிளாஸஸ் எதுவுமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இதை வீக்லி இல்லை எப்படி ஸ்கெடியூல் பண்ணி இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட டெய்லி ஸ்கெடியூலில் வந்து நீங்கள் ஒரு டைம் அலாட் பண்ணி கண்டிப்பாக இதை பாருங்க. ஏன்னா இது கம்ப்ளீட்டாக ஒரு பிஒய்க்யூ பேஸ் பண்ணி அந்த டாபிக்ஸை எடுத்துட்டு வந்துட்டு அந்த கொஷினை ரிசால்வ் பண்ணுறது, அந்த கொஷினில் வர கான்செப்ட்ஸையும் வந்து இன்பிட்வீனில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு ஃப்ரூட்ஃபுல்லாக. ஸோ இந்த சேனலோட லிங்க்கை வந்து நான் நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து அவங்களோட டெலகிராம் குரூப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா வீக்லி அவங்களே போட்டுருவாங்க. இப்போ எவ்ரி சாட்டர்டே வந்து டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு வந்து ஒரு ஃபார்ம் போட்டுருவாங்க. அந்த ஃபார்ம் வந்து நம்ம ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிட்டா அவங்களே வென்யூவும் கொடுத்துருவாங்க. ஸோ எந்த டைம் சொல்லியிருக்காங்களோ அந்த டைமில் நம்ம போய் டைரெக்டாகவே ஆஃப்லைனில் டெஸ்ட் எழுதிக்கலாம். இது கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். ஸோ டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் இதில் கொஷின் பேப்பரும் வந்துடும், சொல்யூஷனும் வந்துடும், அதாவது எக்ஸ்பிளனேஷன் கீயும் வந்துடும். அதுக்கப்புறம் ரிசல்ட்டும் இதுலேயே போட்டுருவாங்க. ஸோ எல்லாமே இந்த குரூப்லேயே வந்து அப்லோட் பண்ணிடுவாங்க. இது வந்து ஜிஎஸ்க்கு மட்டும் இல்லை, சிசாட்டுக்கும் சேர்த்து தான் பண்ணுறாங்க. சிசாட்டுக்கும் கிளாஸஸ் இருக்குது முன்னாடி நான் சொன்ன சேனலில். சிசாட்டுக்கும் வந்து டெஸ்ட் இருக்குது. ஸோ ரெண்டுமே கண்டக்ட் பண்ணுறாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்து என்ரோல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது ஒரு ப்ரைமரியாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு செகண்டரியாக ஒரு டெஸ்ட் சீரிஸ் தேவைப்படுதுன்னு சொன்னால் அது கூட இது எடுத்துக்கலாம். இது இந்த பேப்பரை வந்து நீங்கள் ஓகே நீங்கள் அந்த ஆஃப்லைன் லொக்கேஷனில் போய் எழுத முடியலன்னா அந்த நான் சொன்ன மாதிரி இந்த கொஷின் பேப்பரை பிரிண்ட் அவுட் போட்டு வீட்லேயே நீங்கள் ஒரு மார்க் மாதிரி எழுதலாம். ஸோ இந்த டெலகிராம் லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.